ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அமிர்தா வாசலில் ரொம்ப அழகாக கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இனியும் சுற்றி ஒரே ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இருக்காங்க மொபைலில். ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு வந்தவங்க எல்லாம் இப்போ தான் மசாலா பொடி ஆரம்பித்த மாதிரி இருந்தீங்க, அதுக்குள்ளே பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க, அது கூட மினிஸ்டர் வச்சு திறக்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு எல்லாருமே பாக்யாவை வாழ்த்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பாக்யா மாமியாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜெனி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா ரொம்பவே தடுக்கிறாரு, போகக்கூடாது அப்படின்ட்டு. ஜெனி அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, அந்த குடும்பத்துக்கு மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, எனக்கு செழிய மேடம் தான் கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா எவ்வளோ தடுத்தும் கேட்காம இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜெனி வந்துடுறாங்க. ஜெனியோட அப்பா ஜெனியோட அம்மாட்ட சொல்கிறாங்க, இவ ஏன் இப்படியே இருக்கா, கேட்கவே மாட்டாளே அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் மெதுவாக தாங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதற்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஜெனியை பார்த்தோன்னே அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெனியை பார்த்த உடனே செழியனோட பாட்டி கொஞ்சம் மூஞ்சி திருப்புறாங்க. ஆனால் பேத்தியை மட்டும் வாங்கி ரொம்பவே நல்லா கொஞ்சுறாங்க. அது பார்க்கவே நம்மளுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி இங்கே போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோடு சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. மினிஸ்டர் ரிப்பன் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக உண்டான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மினிஸ்டரும் அவங்க பிஏவும் காரில் போகிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதுக்காக. இங்கே எல்லாம் மினிஸ்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணி 9:30 வர மினிஸ்டர் வரவே இல்லை. எல்லோரும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. 10 மணி ஆயும் மினிஸ்டர் வராமே இருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே இவங்க ஏமாத்துறாங்க, மினிஸ்டர் வராங்க அப்படின்றதுக்காக, விளம்பரத்துக்காக தான் மினிஸ்டர்னு போய் சொல்லி இந்த கடை திறப்பு விழா பண்ணுறாங்க அப்படின்னு எல்லோரும் பாக்யாவை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்யா மாமியாருக்கே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கோவம் வருது பாக்யா மேலே. ஏம்மா நீ இப்படி பண்ணுற, இங்கேருந்து யாராவது ஒரு கவுன்சிலரையோ இல்லை நம்ம ஏரியா காலனி பெரிய ஆளை யாரையாவது கூப்பிட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுகிட்டே பாக்யா ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதெல்லாம் கோபி ஒரு சைட்லேருந்து பார்த்துட்டு ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பாக்யா மினிஸ்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க பாக்யா. ஆனால் எந்த ரிப்ளையும் இல்லை. பிஏவுக்கும் கால் பண்ணுறாங்க, எடுக்க மாட்றாங்க பிஏ. திரும்ப கொஞ்சம் கழித்து கால் பண்ணி பார்க்குறாங்க, இன்னொரு பிஏ எடுக்கிறாங்க. அவங்க சொன்ன பதில் என்னென்னா அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு பாக்யா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான் காட்டியிருக்காங்க. நான் நேற்று இன்றைக்கி தான் சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். மினிஸ்டர் இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.